ஓகே, அதுக்கு போயிடுச்சா? வீடியோ போடலாமா? ஓகே கைஸ், வெல்கம் டு மக்கரு குக்கரு. ரொம்ப நாள் கழிச்சு நாம் ஒரு புது வீடியோ போட போகிறோம். அது என்னென்னா ஒரு ஃபோன் அன்பாக்சிங் வீடியோ. என்ன ஃபோன்னு தானே பார்க்குறீங்க? போன வாரம் ப்ரீபுக்காக ஆரம்பித்து இந்த வாரம் ஸ்டோருக்கு வந்து என் கையில் கிடச்ச இந்த VIVO V70 Elite இந்த ஃபோன் தான். இது VIVO V70 Elite வந்து ஆக்சுவலாக இதுலேயே வந்து VIVO V70ன்னு ஒரு மாடல் இருக்குது. VIVO V70க்கும் V70 Eliteக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னடா நான் பைத்தியக்கார மாதிரி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? பெருசாக இல்லை. ஆமாம், அதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து இதோட ப்ராசஸர். இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen S. அதாவது மோஸ்ட்லி இந்த மாதிரி மொபைல்ஸ்லலாம் டைமென்சிட்டி பார்ப்போம். நம்ம விவோட மற்ற ஃபோன்ஸ்லாம் டைமென்சிட்டி தான் இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த பிராண்டில் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8S கொடுத்துருக்காங்க, 8 Gen S கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபோன் வாங்கியிருக்கேன். எலைட்டில் 8 Gen அண்ட் V70 வந்துட்டு 7 Gen. அதுதான் டிஃப்ரென்ஸ். என்னடா ரொம்ப குளருது. ஓகே, இது ஆல்ரெடி ஸ்டோர்லேயே ஆக்சுவலாக நான் இது வந்து ஒரு ரீட்டைல் ஷாப்பில் வாங்கினேன். அதனால் அது வந்து அவங்களோட ப்ராசஸ் படி இதை ஓப்பன் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோடு சேர்த்து நான் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருக்கேன், ஃபயர் போல்ட்டோட ஸ்மார்ட் வாட்ச். இந்த வாட்சை நம்ம இன்னொரு வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் இந்த வாட்சை எங்கேயாவது ஓரமாக வச்சுட்டு இப்போது இந்த ஃபோன் அன்பாக்சிங்க்கு வருவோம். ஸோ வந்து சம்பிரதாயப்படி நம்ம வந்து எல்லா வீடியோவும் பண்ணுற மாதிரி இந்த கத்தி வச்சு தான் அறுக்கணும். ஆனால் ஆல்ரெடி அவங்க அறுத்துட்டதுனால நம்ம சும்மா ஒரு பேச்சுக்கு அறுக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுவோமா? கொஞ்சம் கேமராவை கொண்டு வாமா கிட்ட, நான் அறுக்க போகிறேன். அறுத்தாச்சு அப்படின்னு ஒரு ஆக்டிங்கை போட்டாச்சு. அதாவது அறுத்தாச்சுன்னா இந்த சென்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இந்த ஃபோன் ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நான் சொல்கிறேன். இப்போது ஃபோனை ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் சீசன், ஓப்பன் 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 ஓப்பன். இந்த ஐஃபோன்காரன் தான் இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சான். எல்லோரும் இப்போ அதை கொண்டு வந்தாங்க. அம்மாடா, இதுதான் அந்த ஃபோன். இந்த ஃபோன் என்ன ஃபோன்றதை வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். ஓகேவா? இது வந்து தேவையில்லாத ஆணி கேஸ் கொடுத்துருக்காங்க மக்களே. பேக் கேஸ், ஒரு கிளியர் கேஸ் கொடுத்துருக்கான். குவாலிட்டி ஓகே. இதை நம்ம அப்புறமா ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு யாருமே படிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மேனுவல் எல்லா லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருப்பான். இந்த மேனுவலை யாரும் படிக்க போகிறதில்ல, சும்மா அப்படி பார்த்துட்டு அந்த பாக்ஸோடு வைப்பானுங்க. இதே நாமும் அதையே செய்வோம். இது வச்சாச்சு. அட மக்களே, சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்டு கேபிள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? டே ஆப்பிள், டே சாம்சங், நல்லா பார்த்துக்கோ. பாக்ஸுக்குள்ளேயே சார்ஜர் கொடுத்துருக்கான், கேபிள் கொடுத்துருக்கான். நீ என்னடானா என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணுறேன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு எதுவும் தராமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, இது உள்ளே கொடுத்தாலும் அது அந்த வந்து பாக்ஸை வந்து கொடுக்க போகிறீங்க. தனியாக இன்னொரு பாக்ஸில் போட்டு தானடா சார்ஜரை கொடுக்க போகிறீங்க. அப்போது அங்கே என்விரான்மெண்ட் உங்களுக்கு வேஸ்ட்டாகாதா? என்ன ஒரு லாஜிக்கோ. ஓகே, எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இப்போ அந்த அற்புதமான ஃபோனை ஓப்பன் பண்ணலான் இருக்கேன். அந்த ஃபோன், இந்த ஃபோன் இந்த சைடு தான் ஓப்பன் பண்ணணும். வாவ், பேஷன் ரெட். நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக பேஷன் ரெட் தான் வேணும்னு கேட்டு வாங்கினேன். இது கூட இன்னும் 2 கலர் இருக்குது, சாண்ட்பேஜ் அண்ட் ஆத்தென்டிக் பிளாக். பட் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ அதனால் இதை வாங்கிட்டேன், பேஷன் ரெட். அண்ட் இந்த ஃபோன், இந்த வேரியண்ட் 512 GB ஸ்டோரேஜ் அண்ட் 12 GB ரேம். இது கூட 8 GB ரேம் அண்ட் 256 ஸ்டோரேஜோட 256 GB ஸ்டோரேஜோட ப்ளஸ் 12 GB ரேம் 256 GB ஸ்டோரேஜோடு இருக்குது. பட் நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த 512 GB தான் வேணும், 12 GB தான் வேணும்னு கேட்டு ப்ரீ ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது ஓகே, இதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் படிப்போம்.
ஃபஸ்ட் டைம் அன்பாக்சிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் பிட் அடித்து உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கலரில் வந்து பேஷன் ரெட் அண்ட் சாண்ட்பெய்ஜ்ன்றது வந்து இந்த கலரில் இருக்கும். இதுதான் சாண்ட்பெய்ஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஆத்தென்டிக் பிளாக். இது வந்து பிளாக். இது நார்மல். நம்ம இந்த லுக்கெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஐஃபோன் மாதிரியே இல்லை. ஐஃபோனு ஓகே. நெக்ஸ்ட் IP68 and 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆரிஜின் OS 6, அதாவது விவோவோட புது ஓஎஸ், ஆண்ட்ராய்ட் 16 ஒரு கஸ்டமைஸ்டு வெர்ஷன் ஆரிஜின் OS கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 கோரு வந்து 8 கோரு அண்ட் 4 நானோமீட்டர். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இந்த ஃபோனை வாங்கி எவன் கோரு நானோமீட்டர் இதெல்லாம் பார்க்க போகிறான். இதெல்லாம் வந்து டெக்கி எவனாக ஒருத்தன் பார்ப்பான். நம்மள மாதிரி ஆளுங்களாம் ஃபோட்டோ எடுத்தோமா, ரீல்ஸை போட்டோமான்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரேம் டைப் வந்து LPDDR5X அண்ட் UFS 4.1. இதெல்லாம் எதுக்குன்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். நம்ம வந்து USB கனெக்ட் பண்ணும்போதெல்லாம் ஐ மீன் லைக் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு கேமராக்குள்ளே வந்தோன்னா அதுக்கு முன்னாடி பேட்ரி வந்து இது பார்த்திங்கன்னா 6500 mAh பேட்ரி. அதாவது ஒரு நாளைக்கு நம்ம சார்ஜ் பண்ணோன்னா 2 நாளைக்கு நம்ம கண்டிப்பாக இதை வந்துட்டு யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், யூஸ் பண்ணி சொல்கிறேன். 6500 mAh பேட்ரி. பட் ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மாக நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. பார்த்தீங்களா? ஓகே. அடுத்தது இது 90 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டட் அண்ட் லித்தியம் அயன் பேட்ரி. அப்புறம் இதோட டைமென்ஷன்ஸ் இது பார்த்திங்கன்னா 6.59 இன்ச்சஸ் ஃபோனோட ஆக்சுவல் டைமென்ஷன். அதுக்கப்புறமேட்டு நம்ம இது வந்து கிளாஸ் பேஷன் ரெட்டும் சாண்ட்பெய்ஜும் கிளாஸ் ஃபினிஷில் கொடுக்குறாங்க உங்களுக்கு. சும்மா வந்து நல்ல ஒரு கிளாஸ் ஃபினிஷ் இருக்குது. ஆத்தென்டிக் பிளாக் வந்துட்டு கிளாஸ் ஃபைபர் கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறது வந்து 3D அல்ட்ராசோனிக் அப்படி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்ற ஒரு சென்சார் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைஸ் 6.59 இன்ச்சஸ், AMOLED டிஸ்பிளே, 4K ரெசல்யூஷன் அண்ட் கெப்பாசிட்டிவ் மல்டி டச் அண்ட் 120 ரெஃப்ரெஷ் 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்தது கார்ட் ஸ்லாட் 2 நானோ சிம்ஸ் போடலாம். அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு இந்த வைஃபை அதெல்லாம் விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம கேமராவுக்கு போகலாம். கேமரா இதோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, அதோட செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் ஜைஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. குரூப் செல்ஃபிலாம் சூப்பராக எடுக்கலாம். கேமரா இதெல்லாம் வந்துட்டு நான் ஒன்ஸ் எல்லா செட்டிங்ஸ்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் பேக் கேமரா அது வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப். ஒரு 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா போர்ட்ரேட் கேமரா அண்ட் 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா அண்ட் 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கேமரா, 3மே சூப்பராக இருக்கும். விவோவோட கேமராலாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ மூவி அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா டிஃப்ரெண்ட் செட்டப்ஸ் காட்டும். சடனாக காட்டல என்னன்னு தெரில, நான் வந்து காட்டுறேன். ஒன்ஸ் இதில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, செல்ஃபிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ இதை நான் வச்சுட்டேன். ஸோ இதான் மக்களே, இந்த அன்பாக்சிங் முடிஞ்சுது. இது வந்து நான் ஸ்பெஷலாக ஒருத்தருக்காக வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய அடுத்த டார்கெட் இந்த ஃபோனை அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸை நான் பார்க்க போகிறேன். இன்னொரு வீடியோவில் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஃபோட்டோஸ், கேமராஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் விவோ வாங்கிடுங்க. ஏன்னா நான் ஏன் வந்து விவோ பிராண்டை சப்போர்ட் பண்ணுறேன்னா, ஆல்ரெடி என்கிட்ட 3 விவோ ஃபோன்ஸ் இருக்குது. 3மே வந்து தாறுமாறான ஃபோன்ஸ், நல்ல ஃபோன்ஸ், நல்ல ஒரு டியூரபிலிட்டி இருக்க ஃபோன், நல்ல யூசேஜ் இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன், என் பையனுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன், ஒய்ஃப்க்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபோனை என் ஒய்ஃப்க்கு தான் வாங்கியிருக்கேன். அந்த ஃபோன் கொஞ்சம் பழசாயிடுச்சுன்றதுனால. ஸோ இந்த ஃபோன் அவங்க எப்படி இருக்குன்றத யூஸ் பண்ணிவிட்டு நானும் அப்பப்போ இதில் யூஸ் பண்ணி
உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பர்ஃபார்மன்ஸ். அது வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாய், see you.